நல்லா படுத்து தூங்கிட்டு எழுந்திருச்சு நல்லா சாப்பிட்டு வீட்டுல உள்ள சந்தோஷத்தெல்லாம் அடைஞ்சி கையில மொபைல் போனை எடுத்து நோண்டி பத்தாததுக்கு நாடகம் சினிமா பாட்டு எல்லாம் கேட்டு லைஃபை என்ஜாய் பண்ணி சூப்பரா நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ அப்பப்ப சூடு சொரண வரும் பொழுது ஏதோ படிக்கணும்னு 2 3 டாபிக் எடுத்து படிச்சுட்டு உலக சாதனை புரிஞ்சா மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா 2 பேரை பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க யாரு, இவங்க என்ன செஞ்சாங்க, இப்ப என்னவா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கங்க. இவர் தான் அன்சார் ஷேக். இவரு யங்கஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர் மேல் இன் இந்தியா. ஒரு ஆம்பளை பையன், ஒரு ஆம்பளை புள்ள ரொம்ப ரொம்ப இளமையான வயசுல ஐஏஎஸ் அதிகாரியா வந்திருக்காரு. இவரோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுனவரு. இவங்க அப்பா ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நடத்த முடியலன்னு இவரு படிக்கிறதுக்காக ஹோட்டல்ல வேலை செஞ்சு பாத்திரம் கழுவி சர்வர் வேலை பண்ணி அதுல வர காசை வச்சு படிச்சவரு. இவரு தான் யங்கஸ்ட், ஆண்கள்ல யங்கஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க யாருன்னா நேஹா பயத்வால். இவங்க இவங்க எப்படின்னா 3 வருஷம் மொபைல தொடவே இல்லை. நம்ம 3 நிமிஷம் தொடாம இருக்கவே முடியாது. ஆனா இவங்க 3 வருஷம் மொபைல தொடல, வீட்டுல உள்ளவங்கள்ட்ட அதிகமா பேசல, ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமா பேசல, எதுவுமே பண்ணாம படிச்சு யங்கஸ்ட் ஃபீமேல் ஐஏஎஸ் ஆபீசரா வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, கம்பேர் பண்ணும் பொழுது, நாம படிக்கிறதும் இல்ல, படிக்கணுங்கிற எண்ணம் வர்றதும் இல்ல. அப்படியே எண்ணம் வந்தாலும் 2 லைன் 3 லைன் படிச்சுட்டு நம்ம கனவுலகத்துல மிதக்க ஆரம்பிச்சிடுறோம். இத பார்த்தாவது திருந்துங்க.